உன் பொண்டாட்டி ரொம்ப தெளிவான ஆள்றா. நான் தான் முட்டாளா இருந்து இத்தனை நாள் அவளை நம்பிட்டு இருந்தேன். இந்த குடும்பத்தையே சின்ன பின்னமாக்கிட்டு இருக்கியே, உனக்கு என்னதான் வேணும்? வித்யா, ஏய் அழாத. வித்யா, எவ்வளவு தைரியமான பொண்ணு நீ. நீ அழலாமா? இது வரைக்கும் நான் இந்த குடும்பத்துக்கு ஏதாவது கெட்டது பண்ணிருக்கேனா? வித்யா இல்ல, நான் அப்படி ஏதாவது செஞ்சிருந்தேன்னா நீயே சொல்லு. இல்ல வித்யா. அப்புறம் ஏன் அவங்க என்ன இப்படி எல்லாம் பேசுறாங்க? நான் இந்த குடும்பத்துக்கு எவ்வளவு நல்லது பண்ணாலும் ஏன் சஞ்சய் என்ன மட்டும் வெறுக்கிறாங்க? வித்யா, உன்னை யாரும் வெறுக்கல. இந்த கோவம் எல்லாம் நிரந்தரம் இல்ல. நான் என்ன வேணும்னா விஜய் அரைஞ்ச இந்த குடும்பத்தை பிரிக்கணும்னு சொன்னதுக்காக ஒரு ஆதங்கத்துல கை நீட்டிட்ட சஞ்சய். நான் பண்ணது தப்புதான். அதுக்காக இப்ப விஜய் அரெஸ்ட் ஆனதுக்கும் நான் தான் காரணம்னு பேசுறாங்க சஞ்சய். நானா போலீஸ்க்கு சொன்னேன், நானா அரெஸ்ட் பண்ண சொன்னேன். வித்யா, அவங்க அப்படிதான் பேசுவாங்க. ஸ்னேகாக்கா பேசினது கூட எனக்கு கஷ்டமா இல்ல சஞ்சய். ஆனா அத்தையும் என்ன புரிஞ்சுக்கவே மாட்றாங்களே. அம்மா நம்ம குடும்ப பிரிஞ்ச வருத்தத்துல அப்படி பேசுறாங்க. திடீர்னு போலீஸ் வந்து விஜய் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கல்ல, அது அம்மாவால தாங்கிக்க முடியல. அதான் நீ கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன்னு சொன்னாங்கல்ல, அத ரெண்டையும் சேர்த்து யோசிச்சுட்டாங்க, அவ்வளவுதான். குவெஸ்டின் பேப்பர் லீக் ஆன தகவல் எனக்கு வந்துச்சு. ஆனா அதுக்கு பின்னாடி யார் இருந்தா என்ன ஏதுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. படிக்கிற பசங்களோட எதிர்காலம் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன், அவ்வளவுதான். அதுக்கும் விஜய்க்கும் சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு தெரியாது சஞ்சய். வித்யா, என்னால உறுதியா சொல்ல முடியும், விஜய் இதை செஞ்சிருக்க மாட்டான். அவன் 1000 தப்பு பண்ணலாம், ஆனா இந்த தப்ப அவன் செஞ்சிருக்கவே மாட்டான். நானும் அததான் சொல்றேன். விஜய் இதை செஞ்சிருக்க சான்ஸே இல்ல. ஆனா எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. யார் இத பண்ணா? விஜய் எப்படி இதுல மாட்டி விட்டாங்கன்னு நாம தான் யோசிக்கணும். அவரை எப்படியாவது காப்பாத்தணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு தான் நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அத்தையும் ஸ்னேகாக்காவும் நான் விஜய பழி வாங்குற மாதிரி பேசுறாங்க. விடு வித்யா, சீக்கிரமே எல்லாம் மாறும். நீ அழாத. தெரியுமாற, இங்க நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது சில நேரம் யார்கிட்டயும் சொல்லாம அப்படியே தொலைஞ்சு போயிடலான்னு தோணுது சஞ்சய். ஏய், என்ன பேசுற? ஆமா சஞ்சய், வெறுப்பு வருது. யாரு நம்மள புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோமோ அவங்களே நம்மள தப்பா நினைச்சிட்டா வேற என்ன பண்றது? விஜயும் ஸ்னேகாக்காவும் சொன்ன மாதிரி நான் இங்க இல்லாம இருந்திருந்தா அவங்களுக்கு சரியான அங்கீகாரம் கிடைச்சிருக்கும். இந்த குடும்பமும் ஒன்னா இருந்திருக்கும்ல. என்னால தானே இன்னைக்கு இந்த குடும்பம் 3ஆ பிரிஞ்சிருக்கு. முட்டாள் மாதிரி பேசாத. அவங்க 2 பேரும் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க, அதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். இப்ப அதுக்கு நீ என்ன பண்ண முடியும்? உன் மேல தப்பே இல்லைன்னு விஜயோட மனசாட்சிக்கு தெரியும். ஆனா இப்ப அவனோட மனசாட்சியா அண்ணி தானே இருக்காங்க, அதான் அவன் இப்படி இருக்கான். இந்த உலகத்துல மாறாதது எதுவுமே இல்ல, இதுவும் மாறும். எல்லாரும் உன்னை புரிஞ்சு ஏத்துப்பாங்க. உனக்காக நான் இருக்கேன். நான் இருக்கும்போதே தொலைஞ்சு போறேன்னு சொல்ற. நான் உனக்கு முக்கியம் இல்லையா? நீ இல்லைன்னா நான் எப்பவும் இங்க இருந்து போயிருப்பேன் சஞ்சய். உனக்காக மட்டும்தான் நான் இங்க இருக்கேன். வித்யா, அம்மா உன்னால தானே இந்த குடும்பம் பிரிஞ்சிச்சுன்னு சொல்றாங்க. நீ வேணா பாரு, உன்னால தான் இந்த குடும்பம் திரும்ப ஒண்ணு சேர போகுது. அப்ப அம்மா உன்னை பாராட்டுவாங்க, என் மருமக மாதிரி வராதுன்னு சொல்லுவாங்க. என் பொண்டாட்டி இப்படிதான் இருக்கணும். சரி, இப்ப விஜய் எப்படி காப்பாத்துறதுன்னு யோசிக்கலாம். யார் இதுக்கு பின்னாடி இருப்பா? கோவில்ல பரிகாரம் முடிஞ்சதுல இருந்தே சகுந்தலாவோட சத்தத்தையே காணும். ஒருவேளை இதுக்கு பின்னாடி அவங்க இருப்பாங்களா? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அவங்க இப்படி எல்லாம் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்கன்றதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லையே.
விஷயம் மீடியாவுக்கு தெரிஞ்சிருச்சுப்பா. எல்லா சேனல்லையும் அண்ணா அரெஸ்ட் ஆனது லைவா போயிட்டு இருக்குப்பா. என்னம்மா சொல்ற? ஆமாப்பா. முக்கிய செய்தி: பல ஆண்டுகளாக நற்பெயருடன் விளங்கிய வேதா கல்வி குழுமத்தில் கேள்வித்தாள் மோசடி. வேதா கல்வி குழுமத்தின் நிறுவனரான வேதவல்லியின் மகன் விஜய் வரவிருக்கும் செமஸ்டர் தேர்வின் கேள்வித்தாளை லீக் செய்ததாக போலீசார் அவரை கைது செய்துள்ளனர். இது மாணவர்கள் பெற்றோர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை கிளப்பியுள்ளது. வேதா கல்வி குழுமத்திற்கு இது மிகுந்த அவப்பெயரை ஏற்படுத்தியுள்ளது. மற்ற கல்லூரி முதல்வர்கள் பலரும் இதற்கு கடும் கண்டனங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றனர். ஹலோ ஹலோ வேதா, நான் எம்எம் காலேஜோட சேர்மன் மாதவன் பேசுறேன். என்ன வேதா, உன் பையனா இப்படி பண்ணிருக்கான்? இவ்வளவு கேவலமான வேலையை செஞ்சுட்டு நீ எல்லாம் எப்படி? ஹலோ சார். ஹலோ, என்ன சார், உங்க பையன் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டானே? சார், என் பையன் தப்பே செய்யல. அது ஒரு ஃபேக் நியூஸ். போனை வைங்க. இன்ஸ்டிடியூட் நடத்த ஆரம்பிச்சு 2 நாள் கூட ஆகல. அதுக்குள்ள இப்படி ஒரு பழிய போட்டு என் புருஷனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டா. என்னடி பாக்குற? என் புருஷனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா உன்னால இந்த வீட்லயே இருக்க முடியாது. அதே ஜெயிலுக்கு நான் உன்னை அனுப்பாம ஓய மாட்டேன். ஹலோ. ஹலோ, வேதாவோட பையன் சஞ்சய் தானே? ஆமா, நீங்க? நான் பிரைவேட் காலேஜ் அசோசியேஷன் வைஸ் சேர்மன் சுந்தரம் பேசுறேன். உங்க அம்மா கிட்ட பேசணுமே, அவங்க போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. அம்மா, சுந்தர சார் உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாரு. இந்தாங்க. வேதா, சொல்லுங்க சார். நம்ம போர்டு மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் ஏற்பாடு பண்ணிருக்கோம். அதுல நீங்க கலந்துக்கணும். எப்போ? ஆஃப்டர்நூன் 3 o'clock. உங்க பசங்களும் இப்ப போர்டு மெம்பர்ஸ் தானே, அவங்களையும் கூட்டிட்டு வந்துருங்க. சரி. என்ன சொல்றாருமா? மத்தியானம் 3 மணிக்கு அசோசியேஷன் மீட்டிங், எல்லாரும் போகணும். எதுக்கு இப்ப இந்த அர்ஜென்ட் மீட்டிங்? வேற எதுக்கு? மீடியால அசிங்கப்படுத்தினது பத்தாதுன்னு இப்ப மீட்டிங் வச்சு வேற அசிங்கப்படுத்த போறாங்க. எல்லாம் இவளால வந்தது. கண்டிப்பா போணுமா வேதா? ஆமா. இத்தனை வருஷமா இந்த மாதிரி நடந்ததே இல்ல. இப்ப மட்டும் எப்படி இவ்வளவு பெரிய தப்பு நடந்திருக்கு? வேதாவோட பசங்க அவங்கள மாதிரியே இருப்பாங்கன்னு நினைச்சது நம்மளோட முட்டாள்தனம். அவங்க இத்தனை வருஷம் சம்பாதிச்ச பேரை இவங்க ரொம்ப சீக்கிரமா அழிச்சுவாங்க போல இருக்கே.
சொல்லுங்க, எதுக்காக இவ்ளோ அவசரமா எல்லாரையும் வர சொல்லிருக்கீங்க? மேடம், தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு உங்க காலேஜை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. நீங்க எதுவுமே நடக்காத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இப்படி ஒரு மீட்டிங்ல உங்களை பார்க்கறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இப்போ இந்த மீட்டிங் ரொம்ப முக்கியம். வழக்கமா நாங்க ஏதாவது தப்பு பண்ணா நீங்க நடவடிக்கை எடுப்பீங்க. ஆனா இப்ப எல்லாத்துக்கும் நான் தயாரா தான் வந்திருக்கேன். யாரும் தயங்க வேண்டாம். சொல்லுங்க. உங்க பையன் தப்பு பண்ணதுனால உங்க மேல நடவடிக்கை எடுக்க சொல்லி நம்ம கூட்டமைப்புல இருக்க பலரும் கேட்டுட்டு இருக்காங்க. நடவடிக்கைனா எப்படி சார்? முடிவு எடுத்துட்டீங்களா? ஆமா மேடம், போர்டு மெம்பர்ஸ் எல்லாரும் உங்களை இந்த பொறுப்புல இருந்து நீக்கிறதா ஒரு மனதா முடிவு பண்ணியிருக்கோம். சார், இப்ப என் அண்ணனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா அவன் தான் குற்றவாளின்னு இன்னும் நிரூபணம் ஆகலையே. அதான் முழு ஆதாரம் இருக்குன்னு சொல்றாங்களே தம்பி. அந்த ஆதாரம் எல்லாம் பொய்யா இருக்கலாம் இல்லையா? இப்ப எங்களுக்கு இருக்கிற பேரை கெடுக்க ஜோடிச்ச கேஸா இருக்கலாம்ல சார். விசாரணையில தான் என்ன நடந்துச்சுன்னு தெரியும். அதுக்கு முன்னாடி நீங்க எப்படி சார் நடவடிக்கை எடுக்கலாம்? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? மீடியாவில் சொல்றதெல்லாம் உண்மை நம்பிட மாட்டாங்களா? தம்பி, நீங்க இங்க பொது மெம்பர், உங்களுக்கு இந்த கூட்டமைப்போட ரூல்ஸ் எல்லாம் தெரியாது. யாரு தப்பு செஞ்சிருந்தாலும் உடனே பொறுப்புல இருந்து பதவி நீக்கம் செஞ்சிருவோம். அவங்க நிரபராதி நிரூபிச்சா மறுபடியும் பொறுப்புக்கு வரலாம். அதுதான்ப்பா ரூல்ஸ். உங்க அம்மாவே பல பேர் மேல நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதுக்காக எங்க அம்மாவை? சஞ்சய், இல்லம்மா, அவங்க நீ சும்மா இரு, நான் பேசிக்கிறேன். நம்ம கூட்டமைப்போட முடிவுக்கு நான் கட்டுப்படுறேன். உங்க முன்னாடி ராஜினாமா கடிதம் இருக்கு. அதுல ஒரு கையெழுத்து போட்டுருங்க மேடம். அவ்வளவுதானே? மீட்டிங் முடிஞ்சிருச்சுல, நான் கிளம்பவா? இருங்க மேடம். நீங்க பதவியில இருந்து போனாலும் அடுத்து உடனே அந்த பதவிக்கு யாரையாவது தேர்வு பண்ணணும்ல. உட்காருங்க மேடம். அத நீங்களே பாத்துக்கங்க. நான் கிளம்புறேன். இந்த கூட்டமைப்பு ஆரம்பிச்சிருந்து நீங்க பொறுப்புல இருக்கீங்க. நீங்க இல்லாம எப்படி மேடம்? உட்காருங்க மேடம். ப்ளீஸ் மேடம். புது தலைவரை நீங்க தானே உங்க சீட்ல உட்கார வைக்கணும். அதான முறை. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க மேடம். நம்ம உறுப்பினர்கள் எல்லார்கிட்டையும் அடுத்த தலைவரா யாரை கொண்டு வரலான்னு கலந்து பேசியிருக்கோம். அதுல பெரும்பாலான உறுப்பினர்கள் ஒருத்தவங்களோட பேர் தான் சொன்னாங்க. அதனால அவங்களே தலைவராக்கலான்னு நாங்க முடிவு பண்ணிருக்கோம். அப்ப நீங்க எல்லாமே ஏற்கனவே முடிவு பண்ணிட்டீங்க. எங்க அம்மாவை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்த தான் இங்க வர சொல்லிருக்கீங்க, அப்படிதானே? தம்பி, என்ன பேசுறீங்க? நாங்க எப்படி அவங்களை அசிங்கப்படுத்துவோம்? நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த முடிவை எடுத்திருக்கோம். முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. எங்களை அசிங்கப்படுத்திட்டு இப்ப எதுக்கு அலங்கார பேச்செல்லாம் பேசுறீங்க? உங்க புது தலைவர் யாரு? அத சொல்லுங்க முதல்ல. திருமதி சகுந்தலா. என் அம்மா இருந்த இடத்துல இவங்களா? நீங்களாம் விளையாடுறீங்களா என்ன? ஏங்க, இந்த சீட்ல உட்கார இவளுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கு? தம்பி, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. அவங்களும் நம்மளோட மெம்பர் தான். மெம்பரா?
இவங்க எந்த காலேஜ் நடத்துறாங்க? அது கூட தெரியாம தான் நீ எல்லாம் வேதாவோட மருமகளா இருக்கியா? ஏன் வேதா, இவ்வளவு நம்பியா சொத்தை பிரிச்சு கொடுத்த? ரொம்ப கஷ்டம். இப்படியே விட்டேன்னு வை, உன் பேரையும் கெடுத்து உன் சொத்து காலேஜ் எல்லாத்தையும் அழிச்சிடுவான். ஏய், மரியாதையா பேசு. ஏய், அடங்குடி. உன் புருஷன் படிக்கிற பசங்களோட வாழ்க்கையில பணத்துக்காக விளையாடி இருக்கான். உன்கிட்ட நான் மரியாதையா பேசணுமா? சகுந்தலா, நீ எல்லாம் மீறி போற. வித்யா, நான் உன்னை பத்தி ஒண்ணுமே சொல்லலையே. இவ்வளவுதான். அவங்க என் அக்கா. ஏய், வாய் மூடுறி. யாருக்கு யார் அக்கா? எல்லா பிரச்சனைக்கும் காரணமே நீதான். ஏதோ எனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நடிக்கிற. அப்படியே மேடம், உங்க குடும்ப சண்டை எல்லாம் வெளியில வச்சுக்கோங்க, இங்க வேணாமே ப்ளீஸ். சார், இவங்களை எப்படி தலைவராக்குவீங்க? இவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? ஏய், மதுரையில எனக்குன்னு ஒரு காலேஜ் இருக்கு. நானும் இந்த கூட்டமைப்புல ஒரு மெம்பர் தான். அந்த ஒரு தகுதி போதும். ஐயா, இது எங்களால ஏத்துக்கவே முடியாது. இவங்க இப்ப ஜாமீன்ல வெளியே இருக்கிற ஒரு அக்யூஸ்ட். இவங்களுக்கு எப்படி இதெல்லாம்? மேடம், எத்தனையோ பெரிய மனுஷங்க ஜாமீன்ல வெளியே இருக்காங்க. அவங்களாம் அவங்க பொறுப்புல இல்லையா என்ன? அப்படி கேளுங்க சார். எங்களுக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. இவங்களோட இன்ஸ்டியூட் மேல இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்டும் வந்ததில்ல. அது மட்டும் போதும் எங்களுக்கு. இந்த பொறுப்புல இருக்கிறவங்க சரியா நிர்வாகம் பண்ணணும். எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அதை தீர்த்து வைக்கணும். அதை இவங்க சரியா செய்வாங்கன்னு எங்க உறுப்பினர்கள்ல பெரும்பாலான பேர் நம்புறாங்க. அது உங்க நம்பிக்கை. வேதா மேடம், எங்களுக்கு இதுல துளி கூட விருப்பம் இல்ல. மெஜாரிட்டி அவங்க பக்கம் இருக்கிறதால அமைதியா இருக்க வேண்டியதா இருக்கு. கரெக்டா சொன்னீங்க சார். எப்பவுமே மெஜாரிட்டி யார் பக்கம் இருக்கோ அவங்க தானே ஜெயிக்க முடியும். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் உன் திமிர் அடங்கல. அது என் கூடவே பிறந்தது, எப்பவும் மாறாது. மேடம், நீங்க என்ன சொல்றீங்க? இந்த கூட்டமைப்புல ஒரு மெம்பரா இருக்கிறதுக்கு கூட தகுதியே இல்லாத ஒருத்திய நீங்க எல்லாரும் சேர்ந்து தலைவர் பதவியில உட்கார வைக்கணும்னு சொல்றீங்க. அத எப்படி நான் ஏத்துப்பேன்? இவ தலைவர் பதவிக்கு வந்தானா இந்த கூட்டமைப்பு ரொம்ப நாளைக்கு ஒன்னா இருக்காது. இந்த அமைப்பே கெட்டு நாசமா போயிடும். உங்க முடிவை மாத்திக்கங்க. மாத்திக்கிறது நான் எப்படி? மறுபடியும் தலைவர் பதவிய உனக்கே கொடுக்கணுமா? இந்த பதவி என்ன உன் அப்பா வீட்டு சொத்தா? மேடம், பின்ன என்ன சார் தகுதியை பத்தி பேசுறா? பையன் கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணிருக்கான். இவெல்லாம் என்கிட்ட தகுதியை பத்தி பேசுறா. அப்படி பேசினா நான் இப்படித்தான் சார் பதில் சொல்லுவேன். பாத்துக்கங்க எப்படி பேசுறாங்கன்னு. இவங்க உங்க தலைவரா? இது நம்ம கூட்டமைப்புக்கே நல்லதில்ல. நீங்க உங்க முடிவை மாத்திக்கலனா நான் இந்த கூட்டமைப்புல இருந்து வெளியேறேன். நாங்களும் வெளியேறோம். நாங்களும் வெளியேறோம். இப்படி பேசினா எப்படிங்க? இது வரைக்கும் மெஜாரிட்டியானவங்க சொல்றத மத்தவங்க எல்லாம் கேட்டுதானே நடந்திருக்காங்க. இப்ப இப்படி பண்ணா எப்படி மேடம்? அப்புறம் எதுக்கு இந்த கூட்டமைப்புலாம்? வேதா மேடம், என்ன அமைதியா இருக்கீங்க? இதெல்லாம் நல்லா இருக்கா உங்களுக்கு? எடுத்து சொல்லுங்க. சார், ஒரு நிமிஷம் நான் பேசுறேன். ஓகே மேடம். நான் இந்த பதவிக்கு வரணும்னா எனக்கு உங்க எல்லாரோட ஆதரவும் முழுசா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா எத்தனை பேர் என்னை எதிர்க்கும் போது எனக்கு அந்த பதவி வேண்டாம். அப்புறம் நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா உடனே இவ பதவிக்கு வந்தா இப்படி எல்லாம் ஆயிடுச்சுன்னு அப்படியே பழைய தூக்கி என் மேல போடுவீங்க. அந்த ரிஸ்க நான் எடுக்க விரும்பல. என்ன மேடம், நீங்களும் இப்படி சொன்னா எப்படி மேடம்? நான் தலைவர் பதவிக்கு வரலன்னா இந்த அமைப்பு இயங்காதா என்ன? என்னை விட இந்த பதவிக்கு பொருத்தமான ஒரு ஆள் இங்கேயே இருக்காங்க. அவங்களுக்கு இந்த பதவியை கொடுங்க. யார சொல்றீங்க? வேற யாரு? வேதாவோட சின்ன மருமக வித்யா தான்.